அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த கோவை மாநகரமே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு சீரும் சிறப்பு மிகுந்த இடத்திலே இறைவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சியை 24 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பூமா சாஸ்திரிய சங்கீத வித்யாலயனுடைய நிறுவனர்கள் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீமான் ராகவன் அண்ணா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அன்பிற்குரிய சகோதரி சரஸ்வதி அம்மாள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேரை தமிழிசை சங்கத்தின் சார்பாக என்றென்றும் கோடானு கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய ஊர் சீராம்பாளையம் ஒவ்வொரு வருடம் வந்து அனைவரையும் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். தாராபுரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சீராம்பாளையம் சின்ன கிராமங்க. அங்கே 1940 வந்து எங்களுடைய பெரியப்பா டிகேடி பத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்கே தியாகராஜ பாகதருடைய குழுவில் ஹார்மோனிஸ்டாக இருந்தார். அவர் கேபி சுந்தராம்பாள், எல்ஜே கிட்டப்பாலாம் சேர்ந்து தமிழிசை சங்கம் ஆரம்பித்தாங்க 1940. இந்த ஆண்டு 84வது வருடம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இவங்களை போன்ற இசை மேதைகளும் அவங்களுக்கு ஊக்குவிச்சு இந்த பாரத தேசத்தினுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அழியாமல் இத்தனை காலம் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம குடும்பத்திலேருந்து இந்த குழந்தைகளெல்லாம் அனுப்பிச்சு இந்த சாஸ்திரிய சங்கீதங்களை வந்து படிக்க வச்சு இந்த கலை கலாச்சாரத்தை வளர்க்கறதுக்கு பெரும் பங்கு இந்த தேசத்தினுடைய மகத்துவத்தை காப்பாற்றுற அந்த பெரும் புண்ணியத்தை எடுத்திருக்கக்கூடிய உங்களை போன்றவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு குழந்தைகள்லாம் எவ்வளோ படிக்க வச்சு கை நிறைய சம்பாரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கு. இந்த காலத்தில் கூட இந்த நம்மளுடைய கலாச்சாரம் பாரத தேசத்தினுடைய பெருமையும் புகழும் காப்பதற்காக குழந்தைகளை இங்கே அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது அந்த ஒரு புண்ணிய காரியத்தை நீங்கள் எடுத்திருக்கிறதுக்கு நிச்சயமாக இறைவன் வாழ்க்கையில் அத்தனை சௌபாக்கியம் தருவான் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த ஆண்டு எங்களுடைய கிராமத்தில் 84வது ஆண்டு நடைபெறுகின்றது. அண்ணா அவங்க வந்து பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க. ஒரு 200 பேர் அவங்களுக்காக இருக்கிறாங்க. சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சுன்னா ராகவன் அண்ணா அவங்கெல்லாம் வந்துடுவாங்களா, எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமி பாட்டு பாடுவாருங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 மகளிர் வந்து சாயங்காலம் 8 மணிக்கே வந்து உட்காந்துருவாங்க. எத்தனை தடவை பாடினாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த தொடர்ந்து எங்கள் சின்ன கிராமமாக இருந்தால் கூட எங்கள் ஊரில் அதுதான் பொங்கல் விழா. இசை விழா முடிஞ்சு அப்புறம் தான் பொங்கலே வைப்போம். 7 மணிக்கு ஆரம்பிப்போம். பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட கேப் இருக்காது. அண்ணன்லாம் ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் எங்கிட்ட வருத்தப்படுவாங்க, வந்து 3 மணி நேரமாக உட்கார வச்சுருக்கிறோமே அப்படின்னு நாங்களும் கவலைப்படுவோம். அந்தளவுக்கு நிறைய இசை மேதைகள்லாம் அங்கே வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய புனித ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு நல்ல வைப்ரேஷன், டிவைன் வைப்ரேஷன் அங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த இடம் ரொம்ப புனிதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் வந்து அண்ணன் அவங்களுடைய குழுவினர் நிச்சயமாக வந்து அங்கே இப்போவே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வரும்போதே சொன்னாங்க எல்லாம் கொஞ்சம் நேரத்திலே வர சொல்லிடுங்க, அவங்க பாட்டெல்லாம் நேரத்திலே கேட்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவசியம் வந்துடணுங்கன்னா வந்து சிறப்பிக்கணும். இதை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக எங்களுடைய இசை விழாவை நம்மளுடைய அங்கு பாலசுப்ரமணியன் அவங்க தலைமையில் தான் அத்தனை பேரையை ஒருங்கிணைச்சு வர வச்சு கடைசி வரைக்கும் 2 நாள் எங்கள் கூடவே இருந்து அந்த விழாவை சிறப்பித்து கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாரும் இங்கே சந்திக்கிறதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே வர்றதுங்க. இல்லைன்னா நேரில் போய் பார்க்கலாம், தபால் அனுப்பிச்சி வச்சுட்டு பேசலாங்கிறதுல இல்லை, எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்கிறது. குறிப்பாக உங்களையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கும் சேர்த்து நான் எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக தமிழிசை சங்கத்தின் சார்பாக அன்பான வேண்டுகோள், வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அண்ணன் அவங்களோட வந்து சிறப்பித்து எங்களுடைய கிராம மக்களுக்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுபோல் இந்த வருஷம் 24வது வருஷம், அடுத்த வருஷம் 25வது ஆண்டு அண்ணா அவங்க நடத்தும் போது தமிழிசை சங்கம் சீரை தமிழிசை சங்கமும் கூடவே இருந்து மிக பிரம்மாண்டமான முறையில் விழாவை நடத்தணுங்கிற இந்த நேரத்தில் நான் உத்தரவாதம் கொடுத்துட்டு போகிறேன். மிக பிரம்மாண்டமாக நடத்துவோம். அடுத்த வருஷம் வெள்ளி விழா ஆண்டு சிறப்பாக நடத்துகிறாங்கண்ணா. நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். 24 ஆண்டுகளுக்கு நான் படுற கஷ்டத்தை இவங்க 84 ஆண்டுகள் எவ்வளவு பட்டிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். நம்ம குழந்தைங்க, நான் சொல்லித்தர்ற குழந்தைங்க இத்தனை மணிக்கு இவங்க பாடலாம், இத்தனை மணிக்கு தான் நீங்கள் பாடணும்னு நான் சொல்லலாம்.
ஆனால் அங்கே போகிறவங்க வர்றவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய வித்வான்கள், ஜாம்பவான்கள். அவங்கள ஆனால் உண்மையிலேயே விடிய வரைக்கும் நடக்கும். ஒரு தடவை முதல்ல நான் இப்போ ஜனார்த்தனம் தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். நாங்கள் ஒரு நைட்டு 9 மணிக்கு போனோம். எனக்கு வாய்ப்பு காலையில் 5:45. அதுவரை காத்திருந்து உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது வரைக்கும் அவங்களுக்கும் தெரியாது நான் எப்படி பாடுவேன்னு தெரியல. அவங்க விட்டுட்டாங்க. 5:45 ஒருத்தர் பால் கறக்கிற போகிறவர், மாட்டை வேற கட்டிட்டு வந்துட்டேன், பாலை வேற கறக்கணும். அவனை கூப்பிடுறாங்க, நான் உட்காந்து பாடுறேன். 2 பாட்டு கேட்டு இரு தம்பி அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி அவுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் பாலை கறக்கலினாலும் பரவாயில்ல, கண்ணுக்குட்டியாவது குடிக்கட்டும், அந்த பாட்டை கேட்கணும்னு சொல்லி அந்த ஆண்டிலிருந்து தான் எனக்கு இந்த சீரையில் திருவையாறுன்னு நடத்துகிறாங்க. அந்த கிராமம் எப்படி தெரியுங்களா, வெடிய வரைக்கும் பனியில் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவ்வளவு கூட்டமும் வெடிய வரைக்கும் யாரும் எந்திரிச்சு போகிறதில்ல. இல்லை, அவங்களுடைய ரசிகர் பட்டாளத்தை பார்த்தோன்னா நம்மளை ஒன்றுமே இல்லை, அவங்களுக்காகவே நாங்கள் போவோம். அந்த 5:45 ஆரம்பித்து காலையில் 9:45 வரைக்கும். அதாவது வெடிய வரைக்கும் கேட்டவங்க இவங்களெல்லாம் முதல்ல போடுங்கன்னு அப்புறம் தான் நாங்கள் நைட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பாட வச்சாங்க. அது முன்னாடினா எத்தனை மணி தெரியுங்களா, 3 மணி. 3 மணிக்கு பாடுறது தான் முன்னாடி. அதனால் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டுருக்குறாங்கிறது நல்லா தெரியும். அவர்களுக்கு 84 ஆண்டு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம 24ஆம் ஆண்டில் தான் இருக்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு நம்ம பூமா சாஸ்திரிய சார்பாகவும் நம்முடைய ஸ்டூடெண்ட் சார்பாகவும் இவர்களுக்கு மென்மேலும் 84 இல்லை 8000 ஆண்டுகள் காலகாலமாக நம்ம தமிழிசை சங்கம் இருக்கிற வரைக்கும், நம்ம தமிழ் மக்கள் இருக்கிற வரைக்கும் அது பல்லாண்டு பெருகணும்னு ரொம்ப வேண்டி, இறைவனை வேண்டி, இந்த பொன்னாடை பாலண்ணா அவர்கள் போற்ற அங்கு பாலசுப்ரமணியம்